வணக்கம். இன்னைக்கு நாம கேரளாவோட மிக முக்கியமான கம்பீரமான மீசப்புலி மலையோட வரலாறு, அதோட இயற்கை அழகு, அப்புறம் அதோட பிரம்மாண்டமான உயரங்கள் இதெல்லாம் பத்தி தான் இந்த விளக்கு தொகுப்புல பார்க்க போறோம். இந்த ஒற்றை மலைக்குள்ள அப்படி என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இதோட பிரம்மாண்டத்தை பத்தி பேசுவோம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 8661 அடி உயரம். இத சும்மா ஒரு நம்பரா பார்க்காம மேற்கு தொடர்ச்சி மலையில மறைஞ்சிருக்கிற ஒரு மாபெரும் இயற்கை கோட்டையா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அதனாலதான் இது கேரளாவோட 2வது உயரமான சிகரம்ங்கிற பெருமையை ரொம்ப கெத்தா தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ மலைகளின் பொலியான மீசப்புலி மலையோட பின்னணிய பத்தி பாப்போம். இதோட பேரே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? யாராவது இந்த முகடுகளை அண்ணாந்து பார்த்தா கண்டிப்பா ஏன் இதுக்கு இந்த பேரு வந்துச்சுன்னு ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. அதுக்கான விடை ரொம்பவே சிம்பிள். கொஞ்சம் தூரத்திலிருந்து இந்த மலையை கவனிச்சிங்கன்னா ஒரு புலி தன்னோட பெரிய மீசையோட அமைதியா படுத்திருக்கிற மாதிரியே அச்சல ஒரு தோற்றம் தெரியும். அதனாலதான் இதுக்கு மீச புலி மலைன்னு பேர் வந்திருக்கு. அமைதியா உறங்குற ஒரு மலைய இதை விட அழகா யாரால விவரிக்க முடியும் சொல்லுங்க? நாம இப்போ மலையோட உச்சியை நோக்கி போக போற இந்த பயணம் 4 முக்கியமான காலகட்டங்களை நமக்கு காட்டுது. ஆமாங்க, நாம இப்போ வெறும் நிலப்பரப்பை மட்டும் கடக்கல, காலத்தையும் சேர்த்துதான் கடக்க போறோம். பல்லாயிரம் வருஷங்களுக்கு முந்தைய பழங்காலத்துல இருந்து நம்ம பயணத்தை இப்போ தொடங்குவோம். சரி, முதல்ல பழங்குடியினரும் அடர்ந்த காடுகளும் இந்த காலகட்டத்துக்கு போவோம். ஆயிரக்கணக்கான வருஷங்களா முத்துவன் மற்றும் மலையரையன் அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் இந்த அடர்ந்த காடுகள்ல தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்க காட்டை வெறும் ஒரு இடமா பார்க்காம தெய்வமாவே வழிபட்டு வந்திருக்காங்க. யானை, புலி, கரடி மாதிரி ஆபத்தான வனவிலங்குகள் கூடவே தங்களோட நிலத்தை பகிர்ந்துகிட்டு வெளி உலக தொடர்பு பெருசா இல்லாம இந்த காடுகளை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வந்திருக்காங்க. உண்மையிலே அவங்க தான் இயற்கையோட முதல் பாதுகாவலர்கள். அப்படியே வரலாற்றுல இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா ஆங்கிலேயர்களும் தேயிலை தோட்டங்களும் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். சரியா 1800களில் தென்னிந்திய மலைப்பகுதிகளை ஆராய ஆரம்பிச்ச ஆங்கிலேயர்களுக்கு மூணாறு அப்புறம் அந்த சுற்றி இருக்க பகுதிகளோட அந்த குளிர்ச்சியான கிளைமேட் ரொம்பவே பிடிச்சு போச்சு. இங்க தேயிலை பயிரிடலான்னு முடிவு பண்ணி அடர்ந்த காடுகளை அழித்து பாதைகளை உருவாக்கி பெரிய பெரிய தேயிலை தோட்டங்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துலதான் மீசப்புலி மலையும் ஒரு மிக முக்கியமான இடமா உருவெடுத்துச்சு. ஆனா இங்க நம்ம கண்டிப்பா பேசி ஆக வேண்டிய பலரும் மறந்து போன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த பிரம்மாண்டமான தோட்டங்களை உருவாக்குறதுக்காக தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான தமிழ் தொழிலாளர்கள் கூட்டிட்டு வரப்பட்டாங்க. அவங்க கொடூரமான உரைப்பணியிலையும் கொற்ற மழையிலையும் தங்களோட ரத்தத்தையும் வியர்வையும் சிந்திதான் இந்த பாதைகளையும் தோட்டங்களையும் உருவாக்குனாங்க. அவங்களோட தியாகத்தை நாம நிச்சயமா நினைவு கூறணும். அவர்களின் கடின உழைப்பே இந்த மலையை உலக புகழ்பெற்ற தேயிலை மையமாக மாற்றியது. இன்னைக்கு நாம மலை ஏறும்போது பாக்குற அந்த முடிவில்லாத பச்சை பசேல் தேயிலை தோட்டங்களுக்கு பின்னாடி அந்த எளிய தொழிலாளர்களோட கடுமையான உடல் உழைப்பும் சகிப்புத்தன்மையும் தான் ஆணிவேரா அமைஞ்சிருக்கு. இப்போ வரலாற்றை தாண்டி இயற்கையின் ஸ்வர்க்கமான மீசப்புலி மலையோட இன்னொரு பக்கத்தை ரசிக்கலாம். கொஞ்சம் கண்ணை மூடி கற்பனை செஞ்சு பாருங்களேன். அதிகாலையில இந்த மலையோட உச்சியில நீங்க நிக்கிறீங்க. சூரியன் உதிக்கும் போது அந்த தங்க நிற வெளிச்சம் கீழே பள்ளத்தாக்குகள்ல போர்வை மாதிரி மூடி இருக்கிற மேக கூட்டங்கள் மேல படுது. பார்க்கறதுக்கு அப்படியே மேகங்கள் ஒரு கடல் மாதிரி அலைமோதுற அந்த மாயாஜால தரணும். அப்பப்பா, நிஜமாவே இது ஒரு சொர்க்கந்தாங்க. இத நேர்ல பாக்குறதுக்காகவே ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வர்றாங்க. இந்த இயற்கை அழகை இன்னும் கொஞ்சம் மெருகேத்துற மாதிரி இங்க ரொம்பவே அபூர்வமான நீல குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்குது. இந்த மலர்கள் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பூக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, அது பூக்குற அந்த நேரத்துல ஒட்டுமொத்த மீசப்புலி மலையுமே ஒரு அடர்ந்த நீல நிறமா மாறிடும். கேட்கவே எவ்வளவு அற்புதமா இருக்குல்ல? அடுத்ததா நவீன ட்ரெக்கிங் மற்றும் சுற்றுலா. இன்றைய காலகட்டத்துல இது எப்படி ஒரு அட்வென்ச்சரா மாறி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மலையோட பரிணாமம் ரொம்பவே ஆச்சரியமானது. ஒரு காலத்துல மனுஷங்க உள்ளே நுழையவே பயந்த, தெளிவான பாதைகளே இல்லாத ஆபத்தான காட்டு விலங்குகள் நிறைஞ்ச இடமா இது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கேரள வனத்துறை அப்புறம் சுற்றுலாத்துறையோட முழு முயற்சியால இது ரொம்பவே பாதுகாப்பான, சரியான வழிகாட்டுதல்களோட கூடிய ஒரு சூப்பரான சூழல் சுற்றுலா பாதையா மாறி நிக்குது. சோ நம்மளோட இந்த மொத்த மலையேற்றத்தையும் சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஒரு கம்பீரமான சிகரம் உங்களுக்கு பிரமிக்க வைக்கிற இயற்கை அழகை கொடுக்குது. மேக கடலுக்கு நடுவுல ஒரு காவியமான சூரிய உதயம், அபூர்வமான தாவரங்கள், எல்லாத்துக்கும் மேல பழங்குடியினர் மற்றும் காலனித்துவ கால வரலாற்றோட ஒரு ஆழமான உணர்வுபூர்வமான தொடர்பையும் ஏற்படுத்துது. அதனால இது ஒரு வெறும் சுற்றுலா கிடையாது, இது ஒரு அற்புதமான வரலாற்று பயணம்.
பழங்குடியினரோட வேர்கள்ல தொடங்கி இன்னைக்கு நாம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான நவீன ட்ரெக்கிங் பாதைகள் வரைக்கும் மீசப்புலி மலையோட பல சுவாரஸ்யமான பக்கங்களை நாம பார்த்துட்டோம். வரலாறு, உழைப்பு, இயற்கைன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களோட அடுத்த சாகச பயணத்துக்கு ஒரே ஒரு கேள்விதான் மிச்சம் இருக்கு. நீங்க இந்த மேகங்களுக்கு நடுவுல நடந்து போய் இயற்கையை ரசிக்க தயாரா? யோசிங்க. அதுதான் மீசப்புலி மலையின் பிரம்மாண்டமான பயணம். வாங்க கொஞ்சம் கூட தாமதிக்காம நம்மளை வியப்புல ஆழ்த்த போற அந்த மெய்நிகர் சாகச பயணத்தை உடனே தொடங்குவோம். நம்பர் 2, கேரளாவோட 2வது உயரமான சிகரம் இதுதாங்க. இது சும்மா சாதாரண ஒரு மலை கிடையாது, ஒரு பிரம்மாண்டமான சாகசத்தோட ஆரம்பம்னே சொல்லலாம். ஒரு மலையோட உச்சியை அடையிறது எப்பவுமே மனசுக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபீல் கொடுக்கும் இல்லையா? அதுவும் ஒரு மாநிலத்தோட 2வது பெரிய சிகரம்னா அதோட கம்பீரமும் உயரமும் எப்படி இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ பகுதி 1, ட்ரெக்கிங் வரலாறு. இந்த மலையோட கொஞ்சம் மர்மமான கடந்த காலத்தை பத்தி இப்போ நாம சுருக்கமா பார்க்கலாம். இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு காலத்துல மக்கள் போகவே பயந்த ஒரு இடம் இன்னைக்கு இந்தியாலேயே ரொம்ப பாதுகாப்பான அழகான ட்ரெக்கிங் ஸ்பாட்ல ஒன்னா எப்படி மாறி இருக்குங்கிறது தான். முன்னாடியெல்லாம் இங்க போறதுக்கு சரியான பாதையே கிடையாதுங்க. காட்டு மிருகங்கள் வேற ரொம்ப அதிகம். அதனால மக்கள் இங்க வர ரொம்பவே பயப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேரளா வனத்துறையும் சுற்றுலாத்துறையும் சேர்ந்து இதை எவ்வளவு பாதுகாப்பான சூப்பரான ட்ரெக்கிங் வழியா மாத்திருக்காங்க. பயமுறுத்தின ஒரு காடு இப்போ ஒரு சேஃபான மலையேற்ற தளமா மாறினது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தானே. அடுத்த பகுதி 2, இயற்கை காட்சிகள் மற்றும் ட்ரெக்கிங் பயணம். அந்த மலை பாதையில நாம எப்படி பயணிக்க போறோம்னு பார்க்கலாம். இப்போ இது எப்படி படிப்படியா ஒரு அழகான அனுபவமா மாறுதுன்னு பார்க்கலாம். நீங்க மலை மேல ஏற ஏற இயற்கையோட அழகு அப்படியே அடுக்கடுக்கா விரியும். முதல் படியா அடிவாரத்துல இருக்கிற அந்த பசுமையான தேயிலை தோட்டங்களை நம்ம கடந்து போவோம். அப்படியே 2வது படியா மேல போனா அடர்ந்த காடுகள், சலசலன்னு ஓடுற சின்ன சின்ன ஆறுகள்னு மனசுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கும். அப்புறம் 3வது படியா இன்னும் கொஞ்சம் உச்சிக்கு போனோம்னா பறந்து விரிஞ்ச உயர புல்வெளிகள், அப்புறம் அந்த மலை பள்ளத்தாக்குகள் நம்மள வரவேற்கும். அந்த ட்ரெக்கிங் பண்ற கஷ்டமே தெரியாத அளவுக்கு இந்த ஒவ்வொரு படியும் நம்ம கண்ணுக்கும் மனசுக்கும் ஒரு பெரிய விருந்துனே சொல்லலாம். ஓகே, இப்போ பகுதி 3, இந்த மலையோட சிறப்பம்சங்கள். இதுக்குள்ள நாம கொஞ்சம் ஆழமா இறங்கி பார்ப்போம். மீசப்புலி மலைக்கு அப்படி என்னங்க ஒரு தனிச்சிறப்பு? முதல் விஷயம், இது மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்ல ஒரு மிக முக்கியமான பிரிக்க முடியாத அங்கம். இது வெறும் பாறைகளால ஆன ஒரு மலை மட்டும் கிடையாதுங்க, நிறைய அரிய வகை உயிரினங்கள் வாழற ஒரு பாதுகாக்கப்பட்ட ஸ்வர்க்கம். சூழலியல் ரீதியா பார்த்தா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். சுத்தி தேயிலை தோட்டங்கள் இருக்கிற இந்த இயற்கை ஸ்வர்க்கம் இப்போ மலையேற்ற பிரியர்களுக்கு ஒரு முதன்மையான சாகச களமா மாறிடுச்சு. மனிதர்களுக்கும் சரி இயற்கைக்கும் சரி நடுவுல ஒரு அழகான சமநிலையை இந்த இடம் எப்படி மெயின்டைன் பண்ணுதுன்னு பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இந்த அலசல் மிகச்சிறப்பா விளக்குற ஒரு விஷயம் என்னன்னா, இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம மேல ஏறினதுக்கான ஒரு மாபெரும் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் உலக புகழ்பெற்ற அந்த சூரிய உதய காட்சி. அதிகாலையில அந்த பனிமூட்டமான மேகங்களுக்கு மேல நின்னுகிட்டு உலகத்தையே எழுப்புற அந்த பிரம்மாண்டமான சூரிய உதயத்தை பாக்குறப்போ அப்பப்பா, அத வார்த்தையாலே சொல்ல முடியாதுங்க. பல மணி நேரமா நடந்து வந்த அத்தனை களைப்பையும் அந்த ஒரு சில நிமிஷ சூரிய உதயம் அப்படியே காணாம பண்ணிடும். அந்த முதல் வெளிச்சத்தை பாக்குறப்ப கிடைக்கிற பரவசம் உங்களை அப்படியே வேற உலகத்துக்கே கூட்டிட்டு போயிடும். கடைசியா உங்ககிட்ட நான் கேட்க விரும்புற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். உங்களோட அடுத்த ட்ரெக்கிங் பயணம் இந்த மீசப்புலி மலையா இருக்குமா? ஒரு காலத்துல வனவிலங்குகள் நிறைஞ்ச ஆபத்தான பகுதியா இருந்து இன்னைக்கு இவ்ளோ பாதுகாப்பான ஒரு இயற்கை சொர்க்கமா மாறி இருக்கிற இந்த மலையோட பிரம்மாண்டத்தை நீங்களும் நேர்ல போய் அனுபவிக்க வேண்டாமா? இயற்கையை ரசிக்கிற ஒவ்வொருத்தரும், சாகசத்தை விரும்புற ஒவ்வொருத்தரும் லைஃப்ல ஒரு தடவையாவது கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடம் இது. இந்த விளக்க பயணம் உங்களுக்கு ஒரு புது தேடலை உருவாக்கி இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல நாம சீக்கிரமே மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க குடும்பத்தோட இணைஞ்சிருங்க.